உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி, இதுதான் உண்மை. ராதா இல்லாம நான் செத்துருவேன் குஷி. நான் ஒத்துக்கிறேன், நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதையும் மறைக்க போறதில்ல. நான் இந்த ஊருக்கு ராதாவை தேடிதான் வந்திருக்கேன் குஷி. நான் அவளை பார்க்க விரும்புறேன், அவளை சந்திக்க விரும்புறேன், நான் அவகிட்ட பேச விரும்புறேன் குஷி. நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதில வெறும் ராதாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கேள்விகள்லாம் பல வருஷங்களா ஒவ்வொரு நாளும் என்ன தூங்க விடாம படுத்தி எடுக்குது. பட் ஏன், எதுக்காக அவளை சந்திக்கணும், எதுக்காக அவகிட்ட கேள்வி கேட்கணும்? அவ நம்மள வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாப்பா. அவ உங்களை தூக்கி எறிஞ்சிட்டா, அவ என்னையும் தூக்கி எறிஞ்சிட்டா, நம்ம குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டா. அவளுக்கு உங்க மேல கவலை இல்லைன்னா நீங்களும் கவலைப்படக்கூடாது. எதுக்கு அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளை மறந்துருங்கப்பா. இல்ல குஷி, என்னால ராதாவை மறக்க முடியாது குஷி. ராதா நம்ம வாழ்க்கையோட ரொம்ப பெரிய அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். என்னால எப்பவும் அவளை மறக்கவே முடியாது. எப்படி ராதாவை என்னால என்கிட்ட தூக்கி எறிய முடியும் சொல்லு? நீயே சொல்லு குஷி. லைஃப்ல சில உறவுகள் அப்படிதான் இருக்கு, அதெல்லாம் உடைஞ்சாலும் தூக்கி எறிய முடியாது குஷி. அந்த உறவுகளுக்குள்ள எவ்வளவு கசப்புத்தன்மை இருந்தாலும், கோபம் இருந்தாலும், வெறுப்பு இருந்தாலும், வலி இருந்தாலும், அந்த உறவுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு அருந்து போகாது. நாம அவங்கள தூக்கி எறியல, அவங்க தான் நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. லைஃப்ல யார் வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், ஆனா அம்மா போக கூடாது. அம்மா எப்பயுமே குழந்தைய விட்டு போக மாட்டாங்க. அவங்க என் அம்மாவா இருந்தாங்க, அம்மாவா நினைச்சேன். என் லைஃபே அவங்க தானே இருந்தா, ஆனா அவங்க என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் நான் எந்த காரணத்தை கொண்டோ அவங்க முகத்தை நான் பார்க்கவே கூடாது. அப்பா, நீங்க அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னா போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க. நான் டெல்லியை விட்டு நான் நம்ம ஊருக்கே திரும்பி போயிடுவேன். என்ன பேசுற குஷி நீ? இல்ல என்ன பேசுற நீ? லைஃப்ல ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் இப்படிதான் சால்வ் பண்ணுவாங்களா? லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ பார்த்து நாம ஓடி போக கூடாது, அத ஃபேஸ் பண்ணணும். எனக்கு ஃபேஸ் பண்ண பிடிக்கல, நீங்க வேணா ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நான் நம்ம ஊருக்கே திரும்பி போக போறேன். நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? இங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கு, இந்த ஊர்ல வீட வேற வாங்கியிருக்கோம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நீ 10th படிக்கிற. அண்ட் உன்னோட ஸ்கூலிங்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ரொம்ப சின்ன பொண்ணு குஷி. நான் உன்னோட அப்பா. அதனால நீ எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் டிசைட் பண்ணுவேன், நீ இல்ல. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீ எங்க வேணா போய்க்கோ, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. ஆனா அது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க நான் விட மாட்டேன் குஷி. ஏன்னா நீ என்னோட பொறுப்பு. இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என் வாயை அடிச்சிருவீங்கல்ல? ஆனா உங்க லைஃப் என்னப்பா? நான் ஒத்துக்கிறேன், நான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனா உங்க மேல யார் அக்கறை காட்டுறது? என் லைஃப் அழிஞ்சு போகாம நீங்க தடுப்பீங்க, ஆனா உங்க லைஃப் அழிஞ்சிருமே. உங்களுக்கு நல்லாவே தெரியும் தட் ராதா உங்களுக்கு நிறையவே பெயின் கொடுத்துட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அவளை மறந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நார்மல் லைஃப்க்கு வந்தீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க முகத்துல ஸ்மைல் கொண்டு வந்தீங்க. ஏன் அதெல்லாம் கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா? யூ நோ வாட், உங்க கண்ணீருக்கான காரணம் அந்த ராதா மட்டும்தான்ப்பா. அவளால நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, என்னையும் ஹர்ட் பண்றீங்க. இல்ல குஷி, ராதா எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல குஷி. இன்ஃபேக்ட் நான் தான் ராதாவுக்கு கெடுதல் பண்ணிருக்கேன்.
நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் ராதாவோட பேச்சை கேட்கவே இல்லை. அன்னைக்கு மட்டும் நான் ராதாவோட பேச்சை கேட்டிருந்தேன்னா அவ இப்படி நம்மளை விட்டுட்டு போயிருக்க மாட்டா. இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது. என்ன தப்பு பண்ணா அவ? இப்ப நீயே சொல்ல, அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? உண்மையை தானே சொல்லிட்டு இருந்தா. அவ துளசி கிடையாது, அது தாமினின்னு. ஆனா நாம தான் அவ பேச்சை கேட்கவே இல்லையே. மாத்தி மாத்தி எல்லாரும் அவ மேலேயே பழிய போட்டோம். அவளை அவமானப்படுத்தணும், அவளை பைத்தியமாக்கணும். அப்ப அவ எனக்கு பண்ணது மட்டும் கரெக்டா? நான் ஒத்துக்கிறேன், நீங்க அவளுக்கு அநியாயம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் என்னப்பா பண்ணேன்? அப்பா, அவ என்னோட அம்மா தானே. அப்புறம் ஏன் அவ என்ன விட்டுட்டு போனா? அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, ஏன் என்ன விட்டு போனா? குஷி, 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 போதும் போதும், அழாத. நீ 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 எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது குஷி. அம்மாவை இழக்கிறதுனா அது எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மனசு இப்ப எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ராதா உனக்கு பண்ணது அநியாயம்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட பெரிய அநியாயத்தை நான் ராதாவுக்கு பண்ணிருக்கேன். அதுக்காக தான் அவளை சந்திக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைன், சரிதான். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. ராதா இப்போ லைஃப்ல பெரிய அளவுல முன்னேறிட்டா. அவங்களுக்கு உங்களோடயும் என்னோடயும் எந்த சம்பந்தமும் இல்ல. குஷி, இப்ப நீ என்ன சொன்ன? ராதா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்ப நீ அவளை மீட் பண்ணிட்டியா? உன் கண்ணீருக்கும் உன் பொய்க்கும் பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் கண்டுபிடிச்சு தீருவேன். அது யாரா இருந்தாலும் சரி, உன்னோட அந்த கடந்த காலத்தை சேர்ந்தவன், அவனை கண்டிப்பா கொன்னுடுவேன். ராதிகாவுக்கு எனக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.